டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற வரைக்குமே அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்காரு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியின் அடிப்படையில் தான். இல்லைன்னா வேற யார்? மிதுன் எடப்பாடினா யாருக்கு தெரிய போகுது? அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தந்தை இருக்கிறார். அதனால் அவர் அதன் மூலயமா தான் போகிறாரு. குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு தனித்தனியாக சந்திச்சாங்க. அதற்கு பிறகு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு SDBI மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மீண்டும், அதாவது அந்த வார்த்தையை சொல்லி சில மாதங்கள் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே வந்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி அமைஞ்சதை யாரும் விரும்பலை. குறிப்பாக சொன்னோன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவங்களுக்குலாம் அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய பல பேட்டிகளில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப மௌனமாக அரசியலேருந்தே ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான், எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருக்கார். இப்படி சில முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்காங்க.